ஹலோ ஆல் வணக்கம். என்னன்னா ஹலோ ஆல் வணக்கம் சொல்றேன்னா, நம்ம ஆக்டோபஸ் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. நானும் இப்பதான் மேட்ச் முடிச்சுட்டு வரேன். சாரி ஃபார் அப்லோடிங் திஸ் லேட். இன்னைக்கு ஒரு டே ஆஃப் டாமினேஷன். 6 செஷன் முடிஞ்சிருக்கு. 6 செஷனும் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. நேத்தே இந்தியா போல் பொசிஷன்ல இருந்தாங்க. தட் இஸ் ஒன்லி 41 ரன்ஸ் பிஹைண்ட். வெஸ்ட் இண்டீஸ் பட் எனி சான்ஸ் டு மேக் அ கம்பேக். ஒரே சான்ஸ் வந்த உடனே 7 விக்கெட்ஸ் எடுக்கணும். 7 விக்கெட்ஸ் எடுத்தாலும் இட் இஸ் கோயிங் டு பி டஃப். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்தியா டிடன்ட் கிவ் தம் எனி சான்ஸ் வாட்ஸோ எவர். அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. எடுத்தோன்னே சூப்பர்வா ஸ்டார்ட் பண்ணாங்க. கில்லும் சரி, கேஎல் ராகுலும் சரி. 29 overs, 97 runs, 1 wicket. அது கம்ப்ளீட்டா தட் ஹஸ் ரியலி ஷட் த ஷாப் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். அன்பார்ச்சுனேட்லி வி ஸ்போக் அபவுட் இட். வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா ஒரே சான்ஸ் அவங்களுக்கு விக்கெட் எடுக்கணும்னா ஜேடன் ஷீல்ஸ் விக்கெட் எடுக்கணும். யோஹான் லைன் அன்பார்ச்சுனேட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் a bit of a surprise for me. ஏன்னா there is another guy called ஆண்டர்சன் பிலிப். ஒரே இடத்துல போட்டே இருப்பாரு. பட் he might not have been effective இந்த பர்டிகுலர் வென்யூல. Probably they would have tried a difference in variation, different angle, ஜடியா பிளேட்ஸ். அவர் ஆனா யங்ஸ்டர் தான். பட் இந்த ஒரு டெசிஷனை தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். தே டுக் அ சான்ஸ். லைக் அண்ட் போன் வெல், டீசெண்டா தான் போட்டாரு. பட் இட்ஸ் நாட் சம்திங் தட் யூ எக்ஸ்பெக்ட். யூ வாண்ட் bowlers டு ரியலி கோ தேர் அண்ட் ட்ரபிள் த பேட்ஸ்மேன் அண்ட் பிக் அப் விக்கெட்ஸ். ஐ டோன்ட் சி எனி ஒன் ஆஃப் தெம் ட்ரபிளிங். 2 ஸ்பின்னர்ஸ், மெக்கானிக்கல் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. 2 பேருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல போடக்கூடிய ஒரு ஆளு. வேரியேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஃபீல்டுக்கு கரெக்டா போடுவாங்க. கேரி பியர் மேக்கிங் இஸ் டெபியூ ஆஃப்டர் சோ மச் ஆஃப் குட் பெர்ஃபார்மன்சஸ் இந்த ஒயிட் பால் கிரிக்கெட். அதுக்கப்புறம் தி சீசன்ட் ஜோமல் வாரிக்கர். ஜோமல் வாரிக்கர்லாம் எப்படின்னா நாள் முழுக்க போடுவாரு. ஒரு 40 ஓவர் போட்டாருன்னா ஒரு 129 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு போலர். தென் யூ காட் ராஸ்டன் சேஸ். And when you unfortunately see the scoreboard reading, the captain has picked up more wickets, wheeling around for 24 overs. Now you know what exactly is going to happen. Superb ஆனாரு கேஎல் ராகுல. He looked set to get a daddy 100. அடிச்சுட்டு அவுட் ஆனாரு. கில்லு ரஷ் ஆஃப் பிளட். எதுக்கா அந்த ஷாட் ஆடினாரு அப்படின்னு புரியல. ஸோ கரெக்டா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தது. பட் எனிவே, வெஸ்ட் இண்டீஸ் இஸ் நாட் இன் த கேம். திஸ் இஸ் வேர் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் நாக்ஸ் யுவர் டோர். You can always convert the 50s to hundreds and hundreds to 200s. அந்த சான்ஸ ஒருவேளை விட்டுட்டாங்களோ அப்படின்னு தான். when it comes to கேஎல் ராகுல் to convert that 100 to double 100 and Gill to convert that lovely half century to a big one, அது நடக்கல. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜுரல் very 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 happy for him. When Pant comes back, it is going to be a difficult choice actually for Jurel to keep his place. ஆனா didn't do any harm to his chances at all. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், நீங்க ஆல்ரெடி லீட்ல இருக்கீங்க, கிட்ட வந்துட்டீங்க, இதோட சான்ஸ் எதுவும் கிடையாது. டயரிங் அட்டாக் which doesn't look like picking up wickets. பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. சூப்பர்பா ஆடினாரு. எங்கெல்லாம் கரெக்டா எந்த பால்ஸ் பனிஷ் பண்ணணுமோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா லென்த், the way he was picking the lengths of West Indies spinners was superb to watch, honestly speaking. அப்படியே ஒரு மாதிரி விறுவிறுன்னு ஆடிட்டே இருந்தாரு. ஜடேஜா பத்தி நம்ம சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. ஸோ அவர் இஸ் அ கிரைசிஸ் மேன். ஹி ஹஸ் டெலிவர்ட் எவ்ரிவேர் வித் த பேட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் செஷன் இந்தியா வின் பண்ண உடனே இந்த வெஸ்ட் இண்டீஸோட ஷோல்டர்ஸ் were dropping big time. They were just going through the motions. இன்னொரு கிரேட் செகண்ட் செஷன் வந்தது. செகண்ட் செஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் செஷன்ல இட் வாஸ் அ மியர் ஃபார்மாலிட்டி. இப்ப பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட போலர்ஸ் the way they are reacting, the only one thing that was known to be seen is எப்படா இந்த டேஸ் பிளே முடியும் அப்படின்னு. இப்ப உங்க ஸ்டம்ப்ஸ் முடியும் போது பாத்தீங்கன்னா 286 ரன்ஸ் அஹெட். ஸோ இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப நீங்க 286 ரன்ஸ் அஹெட் நீங்க ஓவர் நைட் டிக்ளேர் பண்ணீங்கனால நாளைக்கு மேட்ச் முடிஞ்சிடும். தேர் கோயிங் டு லூஸ் பை an innings. The moment the lead went above 260, there is no chance whatsoever for West Indies to avoid that and make India bat again. Anyway, it's going to be the innings defeat, but you got 3 days to go. இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பார்ப்பேன், வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒருத்தர், இப்ப நிதிஷ் ரெட்டி மாதிரி ஒருத்தர், மேக் ஷூர் தட் யூ பேட் த ஹோல் டே டுமாரோ. நாளைக்கு ஃபுல்லா ஆடிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 ஓவர் 17 ஓவர் இருக்கும் போது டீக்கு அப்புறம் கடைசி லாஸ்ட் அவருக்கு சான்ஸ் கொடுங்க. See, the only thing what you got to see is to make sure, okay, fine, I'm going to win this test match. The result is not going to change.
This is where you can see what positives you can get. Someone like Washington Sundar is putting his hand up and performing. He did well with the ball against the series in New Zealand. He did well with the bat against England, where he was one of the main reasons for India to just என்ன சொல்றது draw the series where defeat was looking inevitable என்ன பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஆடி கொடுத்தாரு. கடைசி 2 டெஸ்ட் மேட்சும் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிறைய யோசிப்பீங்க. 286 ரன் லீடு வந்திருக்கு. நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் ஒரு சுத்துன்னு சுத்திட்டு நாளைக்கு சாயங்காலம் மேட்சை முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க 3 நாள்ல மேட்ச் முடிச்சாலும் சரி, 5 நாள்ல மேட்ச் முடிச்சாலும் சரி, the result is going to be 1-0 in favor of you. அதுக்கப்புறம் நீங்க எப்படி யோசிப்பீங்க? ஒரே ஒரு ட்ரிவியல் கொஸ்டின் கேக்குறேன் நானு. இப்ப நானும் அந்த கோச்சிங் ஜாப் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எப்படி யோசிப்பாங்க? 3 நாள்ல மேட்ச் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம். அந்த பிராக்டிஸ கிரவுண்ட்ல பண்ணுங்க. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐம் ட்ரைங் டு சே. இப்போ அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அதுக்கப்புறம் நெட்ஸ்ல பேட்டிங் ஆட போறீங்க. எல்லாருமே பேட்டிங் ஆட போறீங்க. ஒரு நாள் பிரேக் கொடுத்துட்டு ப்ராப்ளி மைட் கோ early to the next match Delhi to prepare. அப்ப என்ன பண்ணீங்க? you're going to extend your practice session by a day because you know that you finished the game 2 days earlier. That is what you got to do. Which is going to really matter the most? Match practice illana வந்து practice at the nets and also that is going to give confidence for your batsman. It's going to give you confidence for the bowlers. அப்படிங்கும்போது bowlers இன்னும் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைக்கு ஃபுல்லா ஆடுங்க. நாளைக்கு 90 ஓவர் பிளே இருக்கா, 2 ஓவர் சேஞ்ச் ஓவர் 88 88 ஓவர்ல 70 ஓவர் ஆடுங்க. சி வாட் நிதிஷ் ரெட்டி கேன் டூ. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல புட் இஸ் ஹேண்ட் அப் இன் ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் இங்கிலாந்து சீரிஸ் போது இன்ஜுரி ஆயிட்டாரு. திருப்பி இஸ் மேக்கிங் எ கம்பேக். இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் இமேஜின் when you play in SENA countries, South Africa, England, New Zealand and Australia, when you have developed a fast bowling all-rounder, okay, he's good, he's bowling well, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப அதே சமயத்துல ஒரு 2-in-1 ஆல்ரவுண்டரா வந்துட்டு someone can score that 50-60 runs batting down the order. அதுக்கப்புறம் வந்துட்டு he can bowl quick. Yes, he is bowling 135 kilometers per hour. ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா I don't know what is his level of interest when it comes to playing ரெட் பால் கிரிக்கெட். அதுல எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்ல. அப்படிங்கும் போது the better option what you have got is to see, give full opportunity to Nitish Reddy to see what exactly you can get out of him அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஒரு டெட் ரப்பர். செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லயும் நீங்க எந்த இதுவுமே நடக்க போறது இல்லை. அப்படிங்கும் போது this is the most important thing. கெயின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா that is exactly the gains you have to see. இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் மார்க் என்ன இருந்தது உங்களுக்கு? Sai Sudarshana, Devdutt Padikala. That decision will be made at the end of the series. But unfortunately, Sai Sudarshan didn't perform in the first innings. இப்போ உங்களுக்கு இன்னிங்ஸ் ரிப்பீட் தான் ஆக போகுது. செகண்ட் இன்னிங்ஸ் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்க போறது இல்லை. அப்படிங்கும் போது try and get the maximum out of Washington Sundar. Try and get the maximum out of Nitish Reddy. That's what exactly has to be done. நல்லா உட்காந்து போலர்ஸுக்கு இன்னும் நல்லா ரெஸ்ட் கொடுத்துட்டு எவ்வளவு நேரம் இப்போ யாரெல்லாம் ரன்னு தேத்த முடியுமோ தேத்த விட்டுட்டு தட் இஸ் கோயிங் டு பி தி பெஸ்ட் திங் டு ஹேப்பன். அத பண்ணுவாங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். பட் த வே தே ரெஸ்பெக்டட் த ஆப்போனன்ட்ஸ், தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஹஸ் டு பி மென்ஷன்ட் ஹியர். இப்ப இன்னைக்கு செகண்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஒரு பாதி ஒரு மணி நேரம் முடிஞ்ச உடனே தெரிஞ்சு போச்சு டெஸ்ட் மேட்ச் எங்க போகுதுன்னு. இட்ஸ் ஹெடிங் டுவர்ட்ஸ் இன்னிங்ஸ் டிபீட்னு. ஆனா துருவ் ஜுரலும் சரி, இவரும் சரி, சுப்மான் கில் தான் வந்துட்டு எதிர்பார்க்காத ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆனாரு ஒழிய, ஜடேஜாவும் சரி, தே பேட்டட் ஜஸ்ட் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல்லி. இப்ப பாருங்க 125 வந்து 210 பால்ல துருவ் ஜுரல். தட் இஸ் a டாப் கிளாஸ் இன்னிங்ஸ். ஜடேஜா undefeated on 104 with 176 balls faced. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வரீங்க, வெஸ்ட் இண்டீஸ் தான் இருக்காங்க, 2 லெப்ட் ஆன்சரை போடுறாங்க, மட்டக்கிறேன், தூக்கி அடிக்கிறேன், அந்த மாதிரி இதுவே இல்லை. கால்குலேட்டிவா எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சாரு ஜடேஜா. ஜஸ்ட் he scored 5 sixes இல்லைங்களா? This is where he's going strength to strength as a batsman apart from really putting his hand as a bowler. அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒண்ணு ரொம்ப சிம்பிள். சேனாக்கு நீங்க போனீங்கன்னா ஜடேஜா qualifies as a batsman. If he can just come up with the ball with his performance, then it will be better. இப்ப அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே சிங்கிள்ஸ் போயினே இருக்கு, பவுண்டரிஸ் போயினே இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் ஆல்சோ டிட் த சேம் திங். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தே சரண்டர்டு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல டெஸ்ட் மேட்ச் போயிடுச்சா, நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துட்டு பரவாயில்ல நீ அடிக்கிறே அடி. ஐ வாண்டட் டு ஃபைண்ட் அ வே டு கெட் விக்கெட்ஸ் அண்ட் ஸ்டாப் த ப்ளீடிங். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு அவங்க எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நேத்தே வந்துட்டு உங்களுக்கு அந்த தேர்ட் செஷன்ல வந்துட்டு இந்தியா ஆடும் போதே அந்த டிஃபீட் ஆட்டிடியூட்ல தான் ஆடினாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப ஒண்ணுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜெயிக்கிறது தோக்கிறது எல்லாம் சகஜம். நிறைய பார்த்திருக்கேன் நான். தோல்வி எல்லாம் பார்க்காத தோல்வியே கிடையாது வாழ்க்கையில.
But the only thing is, are you really competing? நீங்க வர with no expectations, India is going to maul you. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. particularly in டெஸ்ட் ஓடிஐல கொஞ்சம் கம்பீட் பண்ணலாம், T20ல கொஞ்சம் காம்படிஷன் பெட்டரா இருக்கும், அதுல சந்தேகம் கிடையாது. But they know that they don't have the resources really to fight against a team like India, known to dominate at home, apart from that series against New Zealand. அப்படிங்கும்போது இப்ப it is going to be one boring test series where India has to take advantage to get an answers what exactly is going to be the proper combination of batting lineup, bowlers and reserve options when they go to New Zealand and when they play against a strong team like Australia at home. ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங் டீம் தான், டெஃபினெட்லி அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. they are going to compete, they are going to really trouble you, அதுல சந்தேகம் கிடையாது. பட் இந்தியா will go as a favorites. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருக்கணும், சோல் சர்ச்சிங் ப்ராசஸ் இருக்கக்கூடாது. ஓகே, இப்ப சாய் சுதர்ஷனா, தேவதத் படிக்கலாம், அந்த கேள்விக்கு என்ன பதில், தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இல்ல இந்தியால ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா நீங்க இதே இதை தான் எடுக்க போறீங்களா, தட் இஸ் கோயிங் டு பிளே 2 ஃபாஸ்ட் bowlers பிளஸ் நிதிஷ் ரெட்டி பிளஸ் 3 ஸ்பின்னர்ஸ் அந்த அதர் பேட்ஸ்மேன், இதுதான் உங்க காம்பினேஷனா? அப்போ உங்களோட ரிசர்வ் ஃபாஸ்ட் bowlers யாரு, வேற ஏதாவது உள்ள எடுத்துன்னு வரணும்னு நீங்க பாக்குறீங்களா? ரிஷப் பண்ட் உள்ள வந்தா கேன் துருவ் ஜுரல் ரீடைன் இஸ் பிளேஸ் அஸ் அ பேட்ஸ்மேன்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்தியா should try and find an answers for that, making use of this series actually. அதை பண்றாங்களா அப்படின்னு பார்ப்போம். feel sorry for West Indies, to be honest with you. They don't have answers with the bat, they don't have answers with the ball. They won a good toss. ஒரு 300 அடிச்சிருந்தாங்கன்னா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்போம். 300 330 அடிச்சா திரும்பி நொறுக்கி இருப்பாங்க இந்தியா, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. when you're getting bowled out inside 45 overs, batting first on a pitch which was not really showing any demands, you're asking for trouble, you're inviting defeat for your own self. அதான் unfortunately particular நடந்தது. சரி, இதை பத்தி பேசி எந்த பிரயோஜனம் கிடையாது. பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குது. only academic interest now that is left in the rest of the test matches, what India is going to do. Are they going to prolong their batting, இல்லன்னா இல்லப்பா நான் வந்து முடிச்சுக்கிறேன், நான் சீக்கிரம் முடிச்சுட்டு போறேன் அப்படின்னு இது பண்றாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஆர் வெஸ்ட் இண்டீஸ் இஸ் கோயிங் டு கம் டு பேட். இப் இந்தியா பேட் லாங் அண்ட் தென் ஒரு 400 ரன் லீடு மேல இந்தியா எடுத்துட்டாங்கன்னா, கேன் வெஸ்ட் இண்டீஸ் புட் அப் a resistance to say that I'm going to fight against you in spite of a large defeat looming? அதை வெஸ்ட் இண்டீஸ் பண்ணுவாங்களா? அதை தான் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. இந்தியா இஸ் டேக்கிங் த ஷார்ட்டர் ரூட் ஆஃப் க்ளோசிங் அவுட் த இன்னிங்ஸ் அண்ட் ட்ரை டு போல் தம் அவுட் டுமாரோவா, இல்லைன்னா நான் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு நாளைக்கு அப்புறம் வரைக்கும் ஆடி நல்ல ஒரு 700 ரன் அந்த மாதிரி ஒரு 750 ரன் அந்த மாதிரி அடிச்சு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறாங்களா, பொறுத்திருந்தான் பார்ப்போம். பட் இன்னைக்கு எட்ஜ் பாத்தீங்கன்னா, நேற்று இந்த 83-17 பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த கேம் நானும் ஆக்டோபஸும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இட் ரிமைன் த சேம் எஸ்டர்டே. இன்னைக்கு இட் பிகம்ஸ் 100-0. there is absolutely no chance whatsoever of me even pulling out one in favor of West Indies. Let us see what is going to do, whether Jadeja is going to go and get a daddy 100 or even convert it into double 100, whether Washington Sundar will also get an opportunity to bat long along with Nitish Reddy to follow. பாப்போம், இந்த கேள்விக்கெல்லாம் நாளைக்கு விட கிடைச்சிரும். நாளைக்கு க்ளோசிங் டேவா இல்ல ஆர் தேர் கோயிங் டு prolong it to day 4 by batting லாங்கா, அது நாளைக்கு தெரிஞ்சிரும். We'll come back and probably we'll also have our octopus in the show to see what exactly is going to happen. We'll come back and entertain you for day 3 review between India and West Indies played at Ahmedabad. Until then, thanks a lot and bye bye.